கடின உழைப்புல உயர்ந்து லாப்ரோஸ்கோபியை ஒரு சின்ன ஒரு புள்ளியை ஆரம்பிச்சு இன்று அது கேன்சருக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு 30 ஆண்டுகளாக நிரூபித்து காட்டிய டாக்டர் பழனிவேல் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர். அதே போல் சிவகாசி பக்கம் ஒரு கிராமத்தில் இருந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக உழைப்பால் உயர்ந்து இன்று ஒரு சாம்ராஜ்யத்தையே ஏற்படுத்தி இருக்கிறவர் திரு சந்திரமோகன் சார் அவர்கள். ஸோ இவரை அழைத்து இந்த ஒரு விழாவிற்கு பெருமை அழைத்தால்தான் பெருமையாக இருக்கும் என்று கருதியதால் தான் டாக்டர் சந்திரமோகன் திரு ஆர்ஜி சந்திரமோகன் அவர்களை கூப்பிட்டிருக்கிறோம். சார் வெல்கம் சார். மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் விருந்தினர்கள், மருத்துவர்கள், எங்கள் சக மருத்துவர்கள், ஜெம் மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஃபேஸ்புக் மூலியமாக கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் ஜெம் மருத்துவமனை கோவையில் நேரடியாக இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கின்ற எங்களது ஜெம் மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் தீபக் சொன்னது போல இந்த விழாவின் நோக்கம் என்ன, எதற்காக நாம் கூடியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு ரத்தன சுருக்கமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேல நான் எடுத்துக்கல. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வர்றவங்க இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன் 1991ஆம் வருடம் தென்னிந்தியாவில் முதல் முறையாக இந்த லாப்ரோஸ்கோபிக் என சொல்லக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் பழனிவேல் அவர்கள். அதுக்கு நான் நிறைய கேட்டேன், எப்படி உங்களுக்கு இதை தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது இந்தியாவுக்கு குறிப்பிட்ட தமிழர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம காட்டிலையும் வேட்டையும் வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப நாள் வீட்டில் படுத்து இருக்கிற காட்டிலும் ஒரு சின்ன சின்ன துளைகள் மூலியமாக பண்ணினா அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றதுனாலயே இதை நான் முதல்ல அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த 30 ஆண்டுகள்ல என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியான ஒரு மருத்துவர்கள் இது பித்தப்பை கற்களுக்கும் ஒரு சில அறுவை சிகிச்சைக்கும் மட்டுமே இதை பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. பள்ளிகள் மற்றும் அவரை சார்ந்த மருத்துவ குழுவினர் இல்ல, இது ஒரு சில இடத்துக்கு மட்டும் பயன்படுத்த மட்டுமல்லாமல் எல்லா வகையான நோய்களுக்கும் பயன்படுத்தலாம். கேன்சர் அறுவை சிகிச்சை முதற்கொண்டு அனைத்து வகையான வயிறு சம்பந்தமான நோய்களுக்கும் லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு புது டெக்னிக் 1993ல இது மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் சிகிச்சை ஆகட்டும், 1998ல கணைய புற்றுநோய் சிகிச்சை ஆகட்டும், உலகத்திலேயே முதல் முறையாக பண்ணி இதை உலகிற்கு எடுத்து காமித்தவர் டாக்டர் பழனிவேல் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த அறுவை சிகிச்சை எப்படியெல்லாம் எளிதில் பண்ணலாம் அப்படின்னு வேரியஸ் டெக்னிக் நீங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்னென்ன கருவிகள் கண்டுபிடிச்சார் அப்படின்றத தயவு செய்து இந்த விழா முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. அதுல தெரியும் என்னென்ன மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது. ஸோ அந்த வகையான அப்படியே வரிசையா இருக்கும்போது அவருக்கான அங்கீகாரம் அவார்டுகளும் கிடைச்சதுல அதுல முக்கியமா 2 அவார்டு பத்தி சொல்லணும். ஒன்று BC ராய் 2 முறை வாங்கின வெறும் சில இந்தியர்களில் அவரும் ஒருவர். அதன் பிறகு இந்த என்னோட ஸ்லைட்ஸ்ல போட்டிருந்தேன். புற்றுநோயுடைய தாக்கம் நாளுக்கு நாள் உங்களுக்கு தெரியாததுல நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்துல இதற்கென ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தணும் அப்படின்றது நீண்ட நாள் அவருக்கு ஒரு கனவா இருந்தது. ஏன்னா புற்றுநோயினாவே ஒரு நெகட்டிவிசம் இருந்தது. அது பிழைப்பாங்களா மாட்டாங்களா, அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுக்கு நிறைய கரண்ட் ரேடியேஷன் மற்றும் அந்த கீமோதெரப்பி கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்த ஒரு சூழல் இருந்தது. அதை போக்கும் விதமாக குறிப்பாக ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கு அறுவை சிகிச்சை சிறந்தது, அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். அது மட்டுமல்ல,
லாப்ரோஸ்கோபி மூலியமாகவும் ரோபோட்டிக் சர்ஜரி மூலியமாகவும் அதை எளிதில் குணப்படுத்தலாம். அந்த வேரோடு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நுண்துளை அறுவை சிகிச்சைக்கு இருக்குது அப்படிங்கிற உறவுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக சந்திரமோகன் அவர்களே, இங்கு வந்துள்ள நண்பர்களே, விருந்தினர்களே மற்றும் மருத்துவர்களே, உங்களோடு இந்த காலையில் வணக்கத்தில் கலந்து சில கருத்துக்களை கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், எல்லாருமே ஒரு விழாவாக எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணக்கூடியதுதான் எல்லாருமே ஒரு விழா என்று இந்த வகையில் பார்க்கும் பொழுது 30 ஆண்டுகள் கடந்து இந்த லாப்ரோஸ்கோபி செய்தியில் இன்று நான் எப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இருந்ததோ அதெல்லாம் போக்கி ஆரம்பிக்க புத்தப்பை கற்களாக ஆரம்பித்தாலும் என்று பல ப்ரொசீஜர்கள் எல்லாம் வந்து இன்று வாழ்க்கையில் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி தான் இதுவே சர்ஜரி அப்படிங்கிற உலகப்புறம் ஏற்றுக்கொண்ட நிலையத்தில் 30 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது செலிப்ரேஷனாக இருக்கும் பொழுது தான் மக்களுக்கு ஆகிற ஒன்று. 2வது ஆண்டு இன்றைய விழா
புற்றுநோய்க்காக சிறுதலை வழியாக லாப்ரோஸ்கோபி மூலம் புற்றுநோய்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத உலகமே ஏற்றுக்கொண்ட இந்த தருணத்தில் அதற்கொன்று இந்தியாவில் முதல் முறையாக சிறப்பு மருத்துவ பிரிவை ஆரம்பிக்கக்கூடிய விழா. இன்று நம்ம மினிமலி இன்வேசிவ் சர்ஜிக்கல் ஆங்காலஜி அப்படிங்கிற பிரிவை ஆரம்பிக்கிறோம். அதனுடைய 2வது. 3வதாக உணவு குழாய் புற்றுநோய் டாக்டர் செந்திலன் சொன்னது போல ஒரு 4வது இடத்துல இருக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புற்றுநோய் குணப்படுத்த முடியாது, ரொம்பவும் சிரமமான புற்றுநோய் அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு சிறு பிரிவு ஆரம்பித்து கோயம்புத்தூரில் என்று வெற்றிகரமாக 1000க்கும் மேலான சிகிச்சைகளை செய்து இந்தியாவில் சாதனை படுத்த முடியும். இந்த 3 இன்று ஒன்றாக சேர்ந்து நம்ம விழாவாக கொண்டாடுகிறோம். அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் இந்த காலை வணக்கத்தில் இன்னைக்கு கலந்து கொண்டுள்ள உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சமயத்தில் இந்த சப்ஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த விழாவுக்கு நமக்கு சிறப்பு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு யூஸ்வலி எல்லாம் இருப்பாங்க. ஒரு சினிமா செலிபிரிட்டி கூப்பிடணும், ஒரு அரசியல்வாதி கூப்பிடணும், இல்லை கிரிக்கெட் பிளேயரை நேஷனல் லெவல் கூப்பிடணும். அதுதான் நமக்கு சிறந்ததாக எல்லாருமே கருதுவாங்க. அதுதான் அட்ராக்ஷன் இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்று திரு சந்திரமோகன் அவங்க இந்த துறை எந்த துறைக்குமே இல்லாமல் சம்மந்தப்படாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சவர். அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அருண் ஐஸ்கிரீம்னா இன்னைக்கு தெரியாத இந்தியாவில் யாருமே உலகத்துக்கு. அதாவது நான் என்ன கிட்டத்தட்ட எந்த வருஷம் தெரியலைங்க, நான் படித்த குடும்பத்தில் நீங்கள் எழுதிருந்தீங்க வந்துருவது. நான் கல்லூரியில் படித்ததில்லை, ஆனால் ஐஸ்கிரீமுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு என்னுடைய நான் வளர்ந்துள்ளேன்னு சொல்லி எழுதும் பொழுது பெருமையாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப எதை செய்தாலும் அதில் ரொம்ப பேஷன், நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட். அது என்ன வார்த்தைகளை சொல்லி தருது, கமிட்மெண்ட். அவருக்கு அந்த கமிட்மெண்ட் இருந்து செஞ்சார். அதை தொடர்ந்து அவர் செய்கிறது எல்லாமே இந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த ஃபார்மர்ஸுடைய ரிலேட்டடாக பண்ணது எனக்கு ரொம்பவும் இருந்தது. அந்த துறையில் இன்று இந்தியாவில் முதன்மையாக இருக்கிறார். அவர் இந்த சிறப்பு கலந்து கொண்டதில்லை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ டுடே ஐ எம் வெரி ப்ரவுட். Such a great achiever, hard worker, elevated. He's a different field, but this is a model that taking it. The same way, I'm also come from ordinary background, but today I want to this, my own commitment to this field. I also want to do it for the rural. That's why whatever achievement, I was asked to come to America, I wanted to come to Bangalore or Chennai, Bombay, I can make more money. That's what people all felt. I said, I'm not interested in making money. நான் பணத்துக்குன்னு இல்லாதப்போ நான் எதுக்காக வெளியூர் போகணும்? சயின்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர்லேயும் சேலத்துலேயும் நாமக்கல்லையும் இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு எங்கேயுமே கிடைச்சிருக்குமான்னு சந்தேகம். அப்படிப்பட்ட ஆதரவு உள்ள மக்களுக்கு சேவை செய்கிறது என்னோட குறிக்கோள் எடுத்துக்கொண்டேன், பணத்துக்காக இல்லை. அந்த வகையில் ஒரு ஆதரவுனால இன்னைக்கு நான் சென்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து ஓடணும். சென்னையில் தான் ஸ்டான்லியில் படித்தேன், எம்எம்சியில் படித்தேன். சென்னை எனக்கு கத்துப்படி. ஆனாலும் நான் கோயம்புத்தூர் மருத்துவக்கல்லூரி இருந்ததுனால சேலத்துக்கு நாமக்கல்ல செய்யணும். நான் மருத்துவக்கல்லூரியிலிருந்து செய்யும் பொழுது எனக்கு நல்லா இருக்குன்னு போனேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று இந்த 3 விழாவை ஒன்று சேர்ந்து செலவு ஒரு விழாவாக எடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் வரலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, இது கேபிட்டல் இருக்கக்கூடியது கூட அது பிஸ்னஸ் வளர்த்துறதா இருந்தாலும் ஒரு மருத்துவத்தை வளர்க்குனாலும் இது இந்த இடத்துல மக்கள் ரெகுலேஷன் டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்க. எனக்கு நான் கோயம்புத்தூர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு பம்பாயிலேருந்து ஒரு டாக்டர் அனுப்பிச்சா நீ கோயம்புத்தூர் போங்க, இவர் தான் எக்ஸ்பர்ட் சொன்னாலும் கோயம்புத்தூர் அப்படின்னா பம்பாயில் எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோட கேட்பாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பாம்பாய், கல்கட்டா, டெல்லி எல்லாமே கோயம்புத்தூர் வர ஆரம்பித்தாங்க. காரணம் ஒரு ஸ்மால் பிளேஸ் இருக்கும் பொழுது மக்களுடைய இது இப்போ கூட அப்படிதான். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் இது போகணும், சென்னையில் இல்லாத அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை தெரியறதுக்கு சென்னையில் உள்ள தெரியறதுக்கு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எப்படி இந்த 30 ஆண்டுகளில் வளர்ந்தோம். அந்த வளர்ச்சியில் எனக்கு கேன்சர் மட்டும்தான் எனக்கு பேச போகிறோம், மற்ற எதுவும் பேச போகல. கேன்சருங்கிறது மிக முக்கியமான ஒரு நோய். அது எல்லாருமே கேன்சர் தான். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருங்க, பாதி உயிர் அன்னைக்கே போச்சு. அதுக்கு பிறகு அவர் எவ்வளோ பெரிய கம்பெனி ஓனராக இருந்தாலும் அடுத்த நாளில் இருந்து எனக்கு தெரியும் கோயம்புத்தூர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். நல்ல எப்போ பார்த்தாலும் நல்லா ஆரோக்கியமாக காலையில் நைட் வரலும் கம்பெனியில் பார்த்துருப்பாரு. ஒரு தடவை கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் பாவம். 3 monthஸில் டவுன் ஆகியாது. கம்பெனிக்கு போகிறது கூட விரும்புறதில்லை. நம்ம தான் சாப்பிட்றோங்க, நம்ம தான் இருக்க மாட்டோமே, கேன்சர் நம்மளை கொண்டுறோம் இப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவர் இருந்தார். அவருக்கு தெரியாமல் விட்டுருந்தா கூட அந்த கேன்சர் அவர் நாளைக்கு இருந்திருப்பார். எத்தனையோ பேர் வருஷக்கணக்கில் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டு கிளியர் பண்ணியிருக்கலாம். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்னு எல்லாருமே இல்லாத சொல்கிறீங்கல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் எவ்வளோ பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் ஆனவர். ஆனால் அவர் என்ன நோய் இருக்குனாலும் புற்றுநோய் தான் எல்லாரும் சொல்கிறீங்க.
உண்மைதான். அவர் இறந்தது அன்னைக்கு புற்றுநோய் பரவி தான் இருந்தது. ஆனால் அவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே டியோடல் பாலிப்பு இருக்கு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க, இல்லைன்னா பின்னால் பாதிக்குன்னு சொன்னாங்க. அதை அவர் எடுத்துக்கல. அது எடுத்துக்காதனால 2 வருஷம் கழிச்சு அது பரவி லிவர்க்குலாம் போனதுக்கு ஆப்ரேஷன் போனார், வெற்றிகரமாக இல்லை. அப்போது அவர் வந்து பிஸ்னஸ் அந்த இதில் வந்து ஜாயிண்ட் வேர்ல்ட்லேயே என்னைக்கும் மறக்க முடியாமல் ஒருத்தர் தனக்கு ஹெல்த்துக்கு அவர் செஞ்சுக்க தெரியல. காரணம் என்னென்னா அறியாமை. அவருக்கே அந்த அறியாமைன்னா நம்ம ஊரில் மக்கள், கிராமத்து மக்களுக்கு எப்படி வரும்? அந்த அவேர்னஸ்க்காக என்ன முடியுமோ பண்ணணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி. அவர்கள் வந்து செந்தில் சொன்ன மாதிரி சீக்கிரம் குணமடைந்து தோட்டத்துக்கு போனதும் வேலை செய்ய முடியும். நான் தோட்டத்தில் வேலை செஞ்சவே எனக்கு என்னோடய அருமை தெரியும். ஆப்ரேஷன் பண்ணி 10-15 நாள் அப்படி வீட்டுக்கு போனோன்னு என்ன சொல்லுவோம், நீ 2 வாரம் செக் பண்ணுங்க, கீமோதெரப்பி போடணும், ரேடியேஷன் தேவைப்படும், பயோப்சி போட்டு வரட்டும், நம்ம பார்க்கலான்னு அந்த காலத்து சொல்லுவோம். அதுக்கு பிறகு 2-3 மாதத்தில் அவங்க வந்து டவுன் ஆகி போகிறவங்க நிறைய பேர். மீறி இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வந்து நோயை நினச்சி பயந்து அவங்க விட்ற காலம். அதனால தான் எனக்கு இதில் வந்து ஒரு இப்போ நான் சில ஸ்லைட் போடுறேன் பாருங்கள். அதில் வந்து இந்த லைட் மட்டும் முடிஞ்ச இந்த லைட் ஆஃப் பண்ணுறது, இந்த 2 லைட் போயிடும். நான் வந்து எம்எஸ் மதுரையில் படித்தேன். சிறப்பு விருந்தினர் அந்த பக்கத்தில் கிராமம், மதுரை பக்கத்தில் இருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். என்னுடைய ஆசிரியர் அவருடைய மகள் வந்து சேர்க்காடியில் தான் மேரேஜ் பண்ணாங்க. சொல்லி பக்கத்தில் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. டாக்டர் காளிதாசன் சொல்லிட்டு அவருக்கு தான் தெரிஞ்ச நான். அதனால எனக்கு அந்த கிராம மக்கள் எங்கூர் மாதிரி அங்கேயும் எல்லாம் கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அப்போ தான் பார்த்தேன், எம்எஸ் படிச்சுட்டு இருக்கப்போ உணவு குழாய் புற்றுநோயில், கல்லீரல் புற்றுநோயில் நிறைய பேர் வருவாங்க. ஆப்ரேஷன் எல்லாமே வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அப்போ நம்ம எப்படின்னு தெரியாது, போதிய வசதிகள் இல்லை. அப்படியே தப்பித்தவரை 2 ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணிட்டாலும் 3 மாதம் 6 மாதத்தில் ரெஃபரன்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வருவாங்க. இதை பார்க்கும்பொழுது தான் எனக்கு தோணுச்சு, இது என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட், இதுக்கு ஏன் நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? அப்போ இதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி சந்திரபாபு அவருக்கு வந்து காலேஜில் படிக்காம இன்னைக்கு அவர் வந்து நாலேஜ் கெயின் பண்ணாரோ அந்த மாதிரி தான் எனக்கு இதுக்கு அப்போ ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நம்ம ஏன் அனுபவத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது முடிவு பண்ணி தான் ஸ்டான்லி மருத்துவ பள்ளியில் போய் நான் ஒர்க் பண்ணேன். ஆல் இந்தியா சொல்லிட்டு போய் போஸ்ட் அண்ட் ஃபெலோஷிப் பண்ணேன். எங்கெங்கே முடியுமோ நான் போய் என்னுடைய திறமையை இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டேஜில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எம்சிஹெச் வந்து 56 முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அது 3வது பேட்ச் 58 எம்சிஹெச் முடிச்சு கேஸ்ட்ராலஜி. அதில் வந்து ரொம்ப எனக்கு அது கிடைச்சிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ரொம்ப ஆச்சரியம். அது பிறகு பாருங்க 90 தான் லேப்ரோஸ்கோப்பியும் உலக கருத்தரங்களை பேசுகிறாங்க. அது வந்து பேசிட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அது இருக்குமா இருக்காதா தெரியாது. ஷேர் பண்ணுறவர் உட்காந்துருக்கிறேன்னு சொல்கிறது, எனக்கு கால்படர் ஸ்டோன் இருந்தா, அன்னைக்கு கால்படர் மட்டும் தான் பண்ணாங்க அந்த சமயத்தில், எனக்கு இருந்தா அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. நான் ஓப்பன் ஆப்ரேஷன் தான் பண்ணிக்குவேன். காரணம் லேப்ரோஸ்கோப்பினுடைய சேஃப்டி இன்னும் சரியாக தெரியாததுனால நான் என்னை பயன்படுத்திக்க தயாராக இல்லை அப்படின்னு யூகே டாக்டர் யூனிவர்சிட்டி வைஸ் சேர்மன் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சுன்னா, அந்த சேஃப்டிங்கிறது நம்ம அனுபவத்தை பொறுத்து, அது கருவியிலையோ மற்றதுலையோ இல்லை. இது அருமையான டெக்னிக் ஆச்சு. அப்போ இது பித்தப்பைக்கு மட்டும் இல்லை, இது எந்த ஆப்ரேஷனோடு பயன்படுத்த முடியும்னு எனக்கு மனதில் தோணுதுனால வந்து 91 நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, நான் எம்சிஹெச் பேக்ரவுண்ட், எனக்கு கேஸ்ட்ரோன்ட்ராலஜி சர்ஜரி எல்லாம் இருக்கும்படி மற்றவங்க எல்லாருமே ஓப்பன் எம்எஸ் படிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் எம்எஸ் அந்த ஓரளவுக்கு தான், அவங்களோட ஒரு ஸ்டெப் நான் மேலே ஸ்பெஷலில் இருந்தனால இது வந்து நான் எதைக்கும் பயன்படுத்த முடியும்னு நினச்சேன். அதனால 92 அமெரிக்கா போனேன். 1 மாதம் சுற்றி பார்த்தேன் அவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. அப்படி வந்து திரும்ப வந்து ஹெர்னியா பண்ணதில் ஏஷியாவிலேயே ஃபஸ்ட் ஹெர்னியா நான் தான் பண்ணேன் கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாருமே என்ன பேசிட்டாங்க, சந்தோஷம். அவங்க என்ன பேசிட்டாங்கன்னா, இது லேப்ரோஸ்கோப்பி இது வரும் போயிடும் அப்படின்னு பேசிட்டாங்க. டெல்லியில் ஆரம்பிக்கல, பெங்களூர் ஆரம்பிக்கல, சென்னையில் ஆரம்பிக்கல, கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன். என்னுடைய டீச்சர் ரங்கபாஷன் சொல்லும்போது எதோ ஸ்டேஜில் சொன்னாங்க, எல்லா பேப்பரும் எழுதிருந்தாங்க. ஒரு தனி மனிதன் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறார், இது எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னாங்க. இல்லை எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டெக்னிக்கல் பண்ணால் அவங்க சீக்கிரம் வேலைக்கு தொடர்ந்து போயிடுவாங்க, அதனால என்னுடைய கம்யூனிட்டிக்கு நான் பண்ணலாம், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்ப மனசுக்கு தோணுச்சு. அதனால என்னன்னா, ஒரு எங்கள் காசு கிடையாது, வருமானம் இல்லை, கடனில் படித்தோம். ஆனாலும் கூட கடன் வாங்கிட்டு அமெரிக்கா ட்ரைனிங் போனேன். முதல்ல கொண்டு அப்போ தான் போனேன். 2வது அமெரிக்கா 1 மாதம் போகும்பொழுதும் கையில் காசில் வாங்கி போனோம். போயிட்டு அங்கே பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சது, அந்த 1 வருஷத்தில் என்னுடைய அனுபவம் அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு தகுந்தது, எல்லாருமே ஆவரேஜ். நம்மளாம் ஒயிட்டுன்னா எப்படி பார்ப்போம், ஆப்பிரிக்கு பிளாக்னு எப்படி பார்ப்போம், நம்ம பழக்க தோசம் அப்படி. ஏன்னா அந்த மாதிரி இந்த பல நூற்றாண்டுகள் மற்றவங்க ரூட் பண்ணி போயிட்டோம் இது. அதனாலவே எனக்கு என்ன அங்கே போய் பார்த்தவங்க தெரிஞ்சது, இந்த ஒயிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் கேன் டூ. ஏன்னா சர்ஜரி இந்தியாவில் தான் உருவாச்சு.
சசுரத்தாங்க ஃபர்ஸ்ட் சர்ஜரி இந்தியாவில் தான் உலகம் புக் எல்லாமே அவரை போட்ட தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வெளிநாடு போய் கற்றுக்கணும் அவசியம் இல்லைன்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆப்ரேஷனை பண்ண ஆரம்பித்தோம் பொழுது பல ஆப்ரேஷனை உலகத்தில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் பண்ணோம். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அமெரிக்கன் லைப்ரரி இருந்தாலும் சரி யூகே லைப்ரரினாலும் நம்ம டெக்னிக் வரும். அதில் சில ஆப்ரேஷன்லாம் முடியாதுன்னு நம்ம சொன்ன ஆப்ரேஷனை முதல் முறையாக முடிச்சு காமிச்சோம். அந்த வகையில் தான் கேன்சர் மலைக்குடல் வந்து கண்மணின்னு அவங்க டாக்டர் மதுரையில் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணோம். முதல்ல ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருந்தேன் 93. நான் வந்து மார்ச்சில் பண்ணேன். அந்த கண்மணியை டாக்டர் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அவங்க பழனியை சேர்ந்தவங்க. 96 அது 3 மாதம் கழிச்சு வருது. எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் ரெக்டம் இருக்குங்க ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா ஆச்சரியப்பட்டு கேட்டேன்மா கேன்சர் ரெக்டம் லேப்ரஸுல் பண்ண முடியும்னு தெரியுமா? நான் ஒரு கேஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்து எப்படி வந்தீங்கன்னா இல்லை சார் மதுரை பக்கம்ல எல்லாம் சொல்கிறாங்க எல்லா ஆப்ரேஷனையும் லேப்ரஸுல் பண்ண முடியுமா? நீங்கள் பண்ணுறீங்களாமா? நம்பிக்கை ஒவ்வொரு மேலே வச்சது பண்ணி கொடுத்தேன். இந்த அம்மா 2012 வரலும் பியூராக நல்லா இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அது ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஸ்ட்ரோக்கில் அந்த பேஷண்ட் இருந்தது. அதனால் அந்த மாதிரி மக்கள் வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து டெவலப் பண்ணாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆரம்பம் பாருங்கள் 93 98 98 ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து திண்டுக்கல்ல இருந்து சங்கர்னு வந்து கேட்குறாரு. கல்யாணம் ஆகி 3 மாதம் மஞ்சக்காமால மதுரையில் புற்றுநோய்னு சொல்லிட்டாங்க. சொன்னவங்க சும்மா இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது இன்க்யூரபிள் கேன்சர் நம்ம ஃபியூ மந்த்ஸ் மேலே இருக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணனாலும் பண்ணலனாலும் நீங்கள் இவ்வளோதான் இருந்தாங்க. பிரக்தியில் வந்து கோயம்புத்தூர் வந்தார். வரும்போது சொன்னேன் இது ஓப்பனில் இருக்குங்க அந்த ரிசல்ட் தானுங்க லேப்ரோஸ்கோப்பில் இது வரைக்கும் உலகத்தில் பண்ணல. நீங்கள் சரின்னு சொல்ல பண்ணித்தரேன்னாரு. எது வேணாலும் பண்ணுங்க சார் எனக்கு ஏதாவது முடிஞ்சவங்க இருக்காது. நான் அன்றைக்கி பண்ண 98 முதல் உலகத்தில் பேங்க்ரேட் கேன்சர் இன்று வரை இந்த வருஷம் வரணும் புற்றுநோயினால் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு காடி பைபாஸ் கூட வந்து ஆப்ரேஷன் கடையில் பண்ணிட்டு போனார். நல்ல பிஸ்னஸ். அது பிறகு 2 குழந்தைங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. ஒரே ஒரு அன்பார்ச்சுனேட் எனக்கு நீங்கள் மன வருத்தம் என்னன்னா அவர் இந்த வருஷம் ஆக்சிடென்ட்டில் இருந்தார். கேன்சர்னால இல்லை. அவர் எல்லா வருஷமும் கோயம்புத்தூரில் வந்து பேசுவார் எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே பண்ணிக்கிட்டவங்க அதை வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னாச்சு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு 42 கேஸ் பப்ளிஷ் பண்ணேன். அப்படி ஜப்பனீஸ் இன்வைட் பண்ணி என்ன பண்ணாங்க ஆர்டிகல்ஸில் நீங்கள் எழுதுனாங்க உங்கள் டெக்னிக் தான் இன்வைட்டட் ஆர்டிகல் ஜப்பனீஸ் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணேன். பட் என்னதான் உலகத்தில் பாராட்டி பேசினாலும் வேற 2 எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும். ஃபேமஸான ஓப்பன் பண்ணுறவங்க லேப்டாப் தெரியாதவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி தான் பீஃபில் இருக்கிற ஒரு ஜெர்மன் யூரோப்பில் ஒரு நம்பர் 1 சர்ஜன் அவர் லேப்ரோஸ்க்கு எகெயின்ஸ்ட் அதை வந்து பயந்துட்டு ஜெர்மன்ஸ் கை தொடர்ந்து பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நோ ப்ராப்ளம்னு கோயம்புத்தூருக்கு அவரை வச்சு அவர் ஸ்கிரீனில் பண்ண வச்சு நான் ஒரு ஸ்கிரீன் லேப்டாப் பண்ணி 2 பேரும் ஒரே சமயத்தில் பண்ணி காமிச்சோம். உலகத்தில் 850 சர்ஜன்ஸ் இந்தியாவுக்குலாம் வந்து பார்த்த உடனே அவரே கடைசியில் முடிச்சுட்டு சொல்லிட்டாரு லேப்டாப் இஸ் தி வே டு கோ அப்படின்னு ஜெர்மன் சொல்லி இதே மாதிரி ஹாங்காங்கில் ஒரு போட்டி வச்சாங்க. ஹாங்காங் எடுத்து தான் பண்ணோம். அப்படி எங்கே கூப்பிட்டாலும் போய் அவங்களுக்கு முன்னால் ப்ரூவ் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியிருந்தது. வேர்ல்டு காங்கிரஸ் கொரியாவில் இருந்துச்சு. அப்போது பேங்க்ரியஸ் லிவர் தான் கான்ஃபரன்ஸ். அதில் பேங்க்ரியஸ் வந்து என்னை சேர்மனாகவும் லிவருக்கு ஃப்ரெஞ்சு சர்ஜனை சேர்மனாகவும் போட்டாங்க. போட்டதுங்க அந்த இடத்துல கேட்டாங்க கைட்லைன்ஸ் வேணும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இல்லைன்னு பேங்க்ரியட் கேன்சர் டெவலப் ஆகுது. தி பெஸ்ட் பர்சன் யூ ஆர் தி பர்சன் டு டூ இட். நாங்கள் அது அப்புறம் 2016 கைட்லைன்ஸ் மீட்டிங்கு கோயம்புத்தூரில் பண்ணோம். கோயம்புத்தூரில் பண்ணுறப்போ உலகத்திலிருந்து எல்லா எக்ஸ்பர்ட் சர்ஜனும் வந்திருந்தாங்க. எனக்கு இது கிட்டத்தட்ட 4-5 கோடி செலவாச்சு. இருந்தாலும் எனக்கு அது நம்ம ஒரு பெருமையாக கம்பெனிக்காரங்க செலவு பண்ண நம்ம போது பண்ணுறதுனால அந்த ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜப்பனீஸ் இட் ஹஸ் டு பி பப்ளிஷ் இந்த நேம் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்லாம் நமக்குலாம் என்னப்போ பாஸ்டன் டோக்கியோ பாரிஸ் லண்டன் தான் சொல்லுவோம். கோயம்புத்தூர் கைட்லைன்ஸ் அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதுதான் எனக்கு உண்மையாக எனக்கு ரொம்ப பெருமையான. அந்த எக்ஸாம் இந்த குரூப் ஆஃப் சர்ஜன்ஸ் பாருங்கள் லாட்டின் அமெரிக்கா ஸ்டேட்ஸ் ஜப்பான் கொரியா சைனா எல்லா ஊர்லேருந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த கைட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் சப்மிட்டே கோயம்புத்தூரில் நடந்தது. கோயம்புத்தூர் சப்மிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது பப்ளிஷ் பண்ணாங்க மேலே ஆர்டிகல்ஸ். இதுதான் அந்த சொன்னால திண்டுக்கல் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண 2 குழந்தைங்க வருஷம் வந்துடுவார் வந்து பேசிட்டே போவார். அப்புறம் எப்பவுமே ஒரு சயின்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே வரணும் பேஷன் இருக்கும் இல்லைங்க. அமெரிக்கன்ஸு ஜப்பனீஸ் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு ஒலிம்பிக் சர்ஜரி காம்படிஷன் வச்சாங்க. அந்த காம்படிஷனில் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும் ஒவ்வொரு கேன்சருக்கு எடுத்தாங்க. அப்போ ஃப்ரெஞ்சு சர்ஜன் வந்து லிவருக்கும் ரெக்டல் கேன்சருக்கு அமெரிக்கனும் ஸ்டமக் ஜப்பானும் நான் வந்து பேங்க்ரியட் கேன்சர் எடுத்து வச்சு மார்க் கொடுத்து வரும்பொழுது நானும் ஃப்ரெஞ்சு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்தோம். அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு கை வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க சீனியர்னால பாரிஸ் ப்ரொஃபஸருக்கு கோல்டு எனக்கு சில்வர் கொடுத்து ஆனர் பண்ணி நம்ம இந்தியன் ஃபிளாகை அமெரிக்காவில் போஸ்ட் பண்ண அன்னைக்கு
ஐ ஃபெல்ட் நமக்கு வந்து மானிட்டர் இப்போ நான் இங்கிலாந்து மேலே கொஞ்சம் எப்பவுமே இங்கிலீஷ்காரன் பிடிக்காது. எதுக்குன்னா நம்மள சப்ரஸ் பண்ணி போனவங்க. பிரான்ஸ் போவேன், இட்டாலி போவேன், ஸ்பெயின் போவேன், ஆனால் யூகே போனதில்லை. ஆனால் 2003 எனக்கு வந்து இன்விடேஷன் வந்தது பை பிரிட்டிஷ் சர்ஜிக்கல் சொசைட்டி. வந்து அந்த ஊரில் ஆப்ரேட் பண்ணி அந்த பிரிட்டிஷ் சர்ஜிக்கல் சொசைட்டிக்கு மேன்செஸ்டரில் காத்துக்கினாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்தது. நான் அந்த ஊருக்கு போனதில்லை, டிகிரி வாங்கினதில்லை, படித்ததில்லை, ட்ரைனிங் கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமை இருக்குதுங்க. ரிவர்ஸ் வேல நம்ம போய் போவோம்ல, உங்களை கற்றுக்க போகல, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோன்னே ரொம்ப பெருமையாக போய் பண்ணிட்டு வந்தேன். அந்த இது பார்த்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் என்னை அந்த ஊரில் கூப்பிட்டு கில்பர்ட், லண்டன், லீட்ஸ் எல்லா ஊர்லேயும் ஆப்ரேஷன் பண்ண முடியுது. அப்புறம் என்ன பண்ணாங்க, பிஹெச்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிஹெச்டி கொடுத்தது. அப்புறம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் 2018 ஹானரே பண்ணாங்க. எல்லா இந்த 2 ப்ரொசீஜர் கேன்சர்னால தான் இன்னைக்கு யூகேல நமக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்குதுன்னா இதுதான் அந்த டாக்டரேட் டிகிரி கொடுத்தது. இது பாருங்க, இந்த குளோபல் ரெகக்னிஷன் இது வந்து இது மட்டும் சும்மா இருக்கிறது இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா வருஷம் எல்லாம் நினைப்பாங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அது முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. 2008 யூரோப்பியன் சொசைட்டி அவார்டு, 2010 ஜப்பனீஸ் அவார்டு, அகெயின் 2017 ஏஷியா பசிபிக் ரோபோட்டிக் கான்ஃபரன்ஸில் பாகிஸ்தான் காட் தி பெஸ்ட் டெக்னிக் அவார்டு. இந்த வருஷம் நம்ம பூஷன் நம்ம சென்னையிலிருந்து இவர் வந்து ஆன்லைன்லேயே வீடியோ ப்ரெசென்ட் பண்ணி தி காட் தி பெஸ்ட் வீடியோ டெக்னிக் அவார்டு. பரிசம் ஈசபேஸ் பொண்ணு மட்டுமே உலகத்தில் அத்தனை ஸ்டேஜில் இன்னைக்கும் ஈசபேஸ்னா உலகத்தில் எங்கே நடந்தாலும் நம்ம பேரில் பண்ணுறதில்ல. பேங்க்ரேட்டிக் கேன்சர்னா பண்ணதில்லை. அதில் இன்னொன்று ஒரே ஒரு என்ன, யூகே மட்டும் கூப்பிட்டு ஆப்ரேட் பண்ண வைக்கல. என்ன பண்ணாங்க, லாட்டின் அமெரிக்கா கூப்பிடுவாங்க, அங்கே போனால் இங்கிலீஷே தெரியாது, டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து ஸ்பானிஷ்க்கு நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, நான் லைவ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இதுதான் எல்லா ஊருக்கும். ஸ்பெயின் போனாலும் இதே பிரச்சனை தான், சைனா போய் ஆப்ரேட் பண்ணாலும் இதே பிரச்சனை தான், டிரான்ஸ்லேட்டர் தான். இது வச்சு ரஷ்யாவில் சுத்தமாக அவங்க இங்கிலீஷ் வராது. ரஷ்யாவிலேயும் எல்லா ஊர்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 கண்ட்ரியில் லைவ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் வந்து அவங்க எல்லா கண்ட்ரியும் கொடுத்தாங்க. கல்ஃபுக்கு ஆப்ரேட் பண்ணுவோம், தாய்லாந்து கவர்மெண்ட் இன்வைட் பண்ணிச்சு. அந்த வகையில் வந்து இந்த கேன்சர் லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷனுங்கிறது அது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆனதுனால அந்த வகையில் நினைச்சேன், சரி இது வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறப்ப தான் பாருங்க. இப்போ சர்ஜிக்கல் ஆங்காலஜி கோயம்புத்தூரில் தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தோம். கேஸ்ட்ரோன்ட்ரிஸ்டில் மட்டும் 2003 வெறும் சாமிகள் ராமசுவாமி அடியில் தான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது எல்லா கேன்சருமே பாருங்க, நீங்கள் ஸ்டொமக் ஈசபேஸ் எடுங்க, லிவர் பேங்க்ரீஸ் எடுங்க, மலைக்கூடல் எடுங்க, கைனகாலஜி எடுங்க, சர்விக்ஸ், ஓவரி, யூட்ரஸ் இருந்தாலும் கைனகாலஜி, கிட்னி, பிளாடர், ப்ராஸ்டேட், எல்லா கேன்சருமே சர்ஜிக்கல் கேன்சர். எந்த ஊர்லேயுமே ரேடியேஷன் பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எந்த புக்லையும் இல்லை, எந்த ஊர்லையும் இல்லை. ஆனால் இந்த கேன்சருக்கு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேடியோ தெரப்பி எங்கே இருக்குது, மெடிக்கல் ஆன்காலஜி கீமோதெரப்பி எங்கே இருக்குன்னு போகும். அது இல்லை. அது வந்து யாருக்குன்னா அட்வான்ஸ் கேன்சரை டவுன் ஸ்டேஜ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தேவையான. நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடிஞ்சால் 100% கியூர் பண்ண முடியும். இதுதான் ஜப்பான் வந்து ஸ்டொமக் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1ல் 100%. இதே அமெரிக்காவில் போங்க, கோலன் ரெக்டம் அதிகமாக கேன்சர் வரும், அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி ஏர்லி ஸ்டேஜில் கியூர் பண்ணுறாங்க. இப்படி எல்லா ஊர்லேயுமே இருக்குது. நம்ம ஊரில் வந்து என்ன அந்த ஸ்க்ரீனிங்கிறது நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாதனால பெரிய ப்ராப்ளம். அதுக்காக தான் டாக்டர் கலாம் வந்து அவர்கள் பிரசிடென்ட் அறிக்கையில் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுதே, நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் போய் கிராம மக்களுக்கு பேச சொல்லுவோம். அவங்க அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் தேன் யுவர் ஓன் ஆப்ரேஷன். ஏன்னா சார் உங்களோட அட்வான்ஸ் ஸ்கேன்ஸ் கொடுத்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கியூர் பண்ண முடியுமான்னு பிரசாப்னு பார்த்தீங்களா, உங்கள் டெக்னிக் வேலை செய்யாது. எங்கே வேலை செய்யும், ஏர்லி கேன்சர். அப்போ என்ன பண்ணணும், அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ் வேணும்னா யூ ஹேவ் டு டாக் டு தெம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது பிறகு தான் நான் வந்து முன்னாலே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் தீவிரமாக பண்ணோம். 2013 டாக்டர் எல்லாமே ஜம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அங்கே வந்து 1000 பேருக்கு மேலே பேஷண்ட் மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த கேன்சர் பேஷண்ட்லாம் பேஷண்ட் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். மதுரையில் திண்டுக்கல் பண்ணவர் மாலை போட்ட ஒருத்தர் வளர்த்து வாங்கினாங்க. ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு எப்படி கேன்சர் இருந்தது எப்படின்னு அந்த மாதிரி அவர் ஒரு சக்ஸஸ் ரேட்டு பார்க்கும்பொழுது அன்றைக்கி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் சர்ஜிக்கல் ஆங்காலஜிங்கிறது முக்கியம். அதுவும் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் அல்லது ரோபோட்டிக்கில் பண்ணால், வயிற்றை திறக்காமல் பண்ணால் சக்ஸஸ் ரேட் வெரி ஹை அப்படின்னு உலகமே ப்ரூவ் ஆன பிறகு அதை நம்ம ஏன் மினிமல் இன்வெசிவ் கேன்சர் சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இன்று சென்னையில் தனி கோயம்புத்தூரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூட மினிமல் இன்வெசிவ்ங்கிறது சர்ஜிக்கல் ஆங்காலஜி ஸ்பெஷாலிட்டி வச்சுக்கணும். இப்போ எல்லா ஜெம் ஹாஸ்பிட்டல்ஸுமே மினிமல் இன்வெசிவ் கேன்சர் சர்ஜரி as a ஸ்பெஷாலிட்டி நம்ம பண்ணுறோம். அந்த வகையில் ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துங்க,
ஆப்பிள் இப்படி போட்டு 2 நாள் வச்சுட்டு போங்க, அப்படியே இருந்தனாலும் தோல் கூட சுருங்கும், பழம் உங்களுக்கு பல்ப் நல்லா தான் இருக்கும். அது ரொம்ப நாள் படம் தான் கெட்டு போகும். ஆனால் நல்ல பழத்தையே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்க, கலர் எப்படி இருக்கு பல்ப்புன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி நம்ம கூட குளிக்க இருந்த ஒரு நாற்று அடிச்சால் அடிக்கும், ஆனால் எங்கேயுமே தோல் வெளியிட்டாரு. ஆனால் ஒரு அபரேஷன் எங்கேயாவது கீழே விழுந்து சரைச்சிட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல லேசாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மறுநாளே நீங்கிட்டு வலிக்கும். அந்த ஸ்கின்னுக்கு அவ்வளோ ப்ரொடெக்டிவ் இருக்கு. அதனால தான் ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷனையும் வயிற்று திறந்தாமல் நீங்கள் பண்ணினால் இம்யூன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த கேன்சர் கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் இது பண்ணி ரெக்கரன்ஸ் இல்லாத பண்ண முடியும். இப்போ ஸ்டடிஸ் எல்லாம் வந்துருச்சு. ரெண்டாவது, நீங்கள் கண்ணில் இல்லை 10 to 15 உதாரணத்துக்கு இந்த பிளட் கேன்சர் வரும், கீமத்தை லிம்போமா, இந்த மாதிரி சில கேன்சருக்கு தான் வரும். ஸோ டுடே என்னுடைய டீமை உங்களுக்கு அறிவுப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், நான் வந்து 91 பண்ணும் பொழுது என் கூடவே இருந்து ஒவ்வொருத்தராக டெவலப் ஆகி அப்போ வந்து நான் ஒருத்தன் எல்லா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜப்பான் கொரியாவில் போனீங்கன்னா ஸ்டமக் மட்டும் பண்ணுவாங்க, இல்லைன்னா லிவர் மட்டும் பண்ணுவாங்க, தனித்தனியாக இருக்கும், ஹைலி ஸ்பெஷலைஸ். இப்போ அதே மாதிரி நம்ம ஜம்மில் கோயம்புத்தூர் அறிமுகப்படுத்தின இதுதான் இப்போ சென்னையில் அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஜிஐனா தனி குரூப், லிவர் பேங்கஸ் தனி குரூப். அந்த வகையில் அண்ட் ஸ்டமக் ஈசபைகஸ் இந்தியாவில் உலகத்தில் ஜெம் ஹாஸ்பிட்டல் கூட வருஷம் ஸ்பெயினில் போய் லைவ் ஆப்ரேஷன் ஸ்டமக் ரீசர்ச் பண்ணுவோம். அதுக்காகவே இன்வைட் பண்ணுவாங்க. காரணம் என்ன, நம்ம டெக்னிக் அவங்க வந்து அவ்வளோ லைக் பண்ணுறதுனால. அந்த இடத்துல வந்து எனக்கு அடுத்து என்னோட டீமில் வந்து இப்போ இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் வந்துட்டாங்க. அதுதான் என்னுடைய சக்ஸஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் பார்த்தாரி ட்ரெடிஷ்னல் பார்த்தாரி வந்து இந்த ஸ்டமக் ரீசர்ச் எங்கிட்ட 27-28 வருஷமா இருக்காருன்னு நினைச்சு பாருங்க. அப்போ படிச்சு முடிச்ச காலத்துல என் கூட இருக்காரு. அவர் வந்து ஸ்டமக் ஈசபைஸனுடைய லீட் சர்ஜன். அவர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு ஈசபைஸ் கேன்சர்ல. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே கான்ஃபரன்ஸ் தான் அவர் போவார். அதில் வந்து ஏஷியா பசிபிக் 2017 நடந்த கான்ஃபரன்ஸில் ரோபோட்டிக் ஈசபைஸ் பெஸ்ட் டெக்னிக் அவார்டு வாங்கினாரு. அண்ட் இப்போ டிசம்பர் கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாலே சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, இதே ஈசபைஸ் கேன்சர். நான் வெளிநாடு எங்கேயோ போகிறதுனால நான் இல்லை, பார்த்தாரி கூப்பிட்டுருந்தாங்க. இவர் ஈசபைஸ் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே கமெண்ட் ஹாலில் எப்படி மருந்து அடிப்பது கான்ஃபரன்ஸ் அப்போ இது டாக்டர் பள்ளியூர் ஆப்ரேஷன் மாதிரியே இருக்குது, அவர் வாய்ஸ் மட்டும் வேறு மாதிரி வருது அப்படின்னு மாடரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. பள்ளியூர் டெக்னிக் தானே பண்ணுறாரு, அவருடைய சிசியன் அப்படி தானே பண்ண முடியும், அவர் பார்த்தாரி தானே பண்ணுறாரு, அதான் பார்த்து ஒரே மாதிரி இருக்குன்னு பேசுகிற அளவுக்கு ஸ்கில்டு மேன் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் அவருக்கு கீழே கோயம்புத்தூர் 4 சைக்கிள், இங்கேயும் 2 பேர், எல்லாருமே ஒரு டீம் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் பண்ண ஈசபைஸ்லேயும் நம்ம பூஷன். அதனால இந்த வகையில் பார்த்தாரி இந்த டீமில் இருக்கிறது ஒரு பெரிய சைட். அடுத்து பேங்க்ரஸ் லிவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட். 2 சர்ஜரியுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரினா பேங்க்ரஸ் கேன்சர். ஓப்பன் ஆப்ரேஷனுங்கிறது ஓப்பனில் 5 மணி நேரத்தில் 8 மணி நேரம் மினிமம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. அதனால தான் லாப்ரோஸ்கோபி பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அந்த சமயம் அந்த இதை இன்னைக்கு நான் வந்து செந்தில் நான் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். அவர் வந்து வேர்ல்டு காங்கிரஸ் செந்தில் எல்லாத்தையும் தெரியும். 2014 நடந்த பிரேசில் கான்ஃபரன்ஸில் 1250 பேப்பர்கள் போட்டதில் தி பெஸ்ட் பேப்பர் அவருடைய பேங்க்ரஸ் கேன்சர். அது மட்டும் இல்லை, ஆர்சிடிங்கிறது ஓப்பன் லேப்ரோஸ்கோபி கம்பேர் பண்ணிட்டு எது பெஸ்ட் ஏபின்னு சொல்லி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணணும். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆர்சிடி பண்ணினது ஜெம் ஹாஸ்பிட்டல், அது செந்தில் நாயன் பப்ளிஷ் பண்ணாரு. அது பிரிட்டிஷ் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணிட்டு இந்த கவரில் போட்டது என்னன்னா, அந்த 5 இயர்ஸ்க்கே எல்லா ஆர்டிகலும் இது பெஸ்ட் ஆர்டிகல் செந்தில் நாயன் வந்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஜப்பானில் நடந்த ஏஷியா பசிபிக்லேயே அவார்டு வாங்கினாங்க. லிவருக்குன்னு மினிமல் இன்வெஸ்டிவ் லிவர் சர்ஜரின்னு ஒரு கவுன்சில், எக்ஸ்பர்ட் கவுன்சில், அது இந்தியா சார்பாக செந்தில் நாயன் தான் ஏஷியா பசிபிக் கவுன்சில். அதனால இவங்க வந்து இந்த ஹையஸ்ட் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்க முடியுமோ அதுக்கு டீம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேன்சருக்கும், மலைக்குடல் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, குடல் நம்ம இது கையில் கற்றுக்கிட்டாலும் எல்லா லெவல்லையுமே நம்மளுடைய யூராலஜி கிட்னி இன்னைக்கு நம்ம தான் முதல்ல யூராலஜிக்கே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிட்ட எக்ஸ்பர்ட் டீம் யூராலஜிஸ்ட் ரொம்ப நல்ல டீம் இருக்காங்க. கைனக் டீம் நல்லா இருக்குது. லைவ் ஆப்ரேஷன் அப்பப்போ காமிப்பாங்க. இப்போ லாஸ்ட்டு வந்து ஓரியன் கேன்சர் நான் ரோபோட்டிக் காமிக்கிறப்போ கைனகாலஜிஸ்ட்டும் கேன்சர்ஜினும் இது ஓப்பனில் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஹையஸ்ட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ திஸ் இஸ் வேர் தி டெக்னாலஜி கேன் அசிஸ்ட். ஹவர் நம்ம எனர்ஜி சர்டன் லெவல் ஒன்றினோம். ஸோ இப்போ ஒரு கல்லையை தள்ளுறதுக்கு நீங்கள் எல்லாம் வேணாலும் சின்ன கல்லை தூக்கலாம், பெரிய கல்லை தூக்குறதுக்கு கடப்பார் வேணும். இதே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு ஒரு சின்ன இதை வச்சு ஒரு அடியில் இது பண்ணால் அப்படியே தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்.
ஸோ த டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் சர்ஜன். அதனால தான் ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர். அந்த வகையில் இது முக்கியம். இவர் தான் இப்போ அந்த குழந்தைங்க 2 காலேஜுக்கு போயிடுச்சு. இவர் வந்து ஒரு சுறுசுறுப்பார். எனக்கு வந்து அவர் நினைச்சு பார்க்கும்பொழுது, ஆனால் இவர் கவர்னர் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி இனாகிரேட் பண்ணுற அன்னைக்கு கோயம்புத்தூரில் அவர் தான் ஸ்டேஜ் ஏறி புக்கை கொடுத்தாரு. கலாம் வந்தப்போ அவர் தான் கொடுத்தாரு. 22 வருஷம் கேன்சர், பேங்க்ரைட்டிக் கேன்சர்னா நான் படிச்சுட்டு போகிறப்போ கேன்சர் பண்ணவங்க 5% தான் பண்ண முடியும். பண்ணவங்க 5 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் புக்லேயுமே இருக்கும். இன்று நான் பண்ண கேன்சர் எல்லாமே வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதான் காரணம். இப்போ டெஸ்ட் மோடி இவர் பாருங்க, அந்த அந்த டாலாக இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு, அவர் ஹாஸ்பிட்டலே நடத்துகிறார் பாம்பேயில், ராயல்னு. நீங்கள் பர்டிகுலர் ஏஜில் ஸ்கூலில் படிக்கும்பொழுது வேக்சின் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் சர்வீஸ் வராது. இது பேப்பலோமா வைரஸ்ன்னு வர முடியுது. அதே மாதிரி லிவர் கேன்சரும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டால் லிவர் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ப்ரிவென்டபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பப்போ ரெகுலராக எண்டோஸ்கோபி ஸ்கேன்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். அவங்க தான் பின்னால் கேன்சர் மாறும். பாலிப் இருந்ததுன்னா கேன்சர் மாறும். பாலிப்பை க்ளீன் பண்ணிருக்கீங்களா எண்டோஸ்கோப்பியில், கேன்சர் வராது. இப்போ இந்த நாலேஜ் பப்ளிக் கொண்டு போயிட்டுன்னா ஃபியர் ஆஃப் கேன்சர் வில் கோ. ஸோ கேன்சர் curable, early stage, preventable to great extent, and the technology is with us now. That is very important. அதனால தான் என்ன பண்ணோம், இப்போ மினிமல் யூஸ் கம்ப்ளீட் எராடிகேட். இதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. பப்ளிக் நம்ம பேசணும். அப்புறம் ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான இதை நம்ம வந்து ஹெல்ப் லைன் சொல்லும்போது என்ன பண்ணால், ஓகே ஹெல்ப் லைன் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க, கான்டாக்ட் பண்ணணும். அந்த இதுக்காக ஹெல்ப் லைனுங்கிறது இட் இஸ் ஒரு சோசியல் ஒரு ஆர்கனைசேஷன். இதை வந்து பிரேசிலில் வந்து நான் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறப்போ ஒரு கம்பெனியை வந்து பேசி, கம்பெனினா அவங்க வந்து நாட் ப்ராஃபிட்டபிள் சேரிட்டி ஆர்கனைசேஷன், சோசியல் அந்த மாதிரி. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து யாராவது ஒருத்தர் இந்தியாவிலிருந்து எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஹாஸ்டலில் ஒன்றும் இல்லை, ஹெல்ப் வேர்டு இந்த மாதிரி இருக்குது, என்னங்க பண்ணலாம் எங்களுக்கு தெரியலன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம 24 hours ஜப்பான்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணணும். அவங்க இங்கே வரணுங்கிறது இல்லை. அவங்களுக்கு சப்போஸ் ராஜமந்திரியில் இருக்காங்க, இந்த மாதிரி டவுட் இருக்குன்னா டைரக்ட் பண்ணி அங்கே டாக்டர் இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. அல்லது எந்தெந்த இடத்துல எந்த எக்ஸ்பர்ட், நம்ம எல்லா கேன்சரும் நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கேன்சரில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, எல்லா சென்டருமே எனக்கு தெரியும், டாக்டர்ஸ் தெரியும். தெரியாத டாக்டர் கூட ஒரு லெட்டர் கொடுத்தாலும் ஃபோன் பண்ணி நம்ம ஆன் பிஹாஃப் ஒரு செக்ரட்டரி கூப்பிட்டு, சார் திஸ் பேஷண்ட் சீஃப் இன்ட்ரெஸ்ட் டாக்டர் பழனியோட எந்த டாக்டர் எனக்கு முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. தேர் ஆர் ஃப்ரீ கன்செஷன் கொடுத்து பண்ணுற ஹாஸ்பிட்டல் இருக்குது, தேர் ஆர் சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தேர் ஆர் டீச்சிங் சென்டர்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். சிலருக்குலாம் பணமே இருக்குது, ஏன்னா பணத்தை பற்றி கவலைலாம் இல்லை. நல்ல பெஸ்ட் டாக்டர் சொல்லுங்கள், இந்தியாவிலேயோ ஒரு அமெரிக்காவிலே ஜப்பான் எனிவேர் போகணும்னு கேட்குறாங்க இருக்காங்க. அந்த கைடன்ஸ் கொடுக்குறது நம்மளால முடியும். அதனால எக்ஸ்பர்ட் பேனல் எல்லாமே யார் யார் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு, அந்த எக்ஸ்பர்ட் பேனல் இந்த ஹெல்ப் லைன் கொண்டு வரோம். கன்சல்டேஷன், சிலர் வந்து என்னென்ன பண்ண வந்து கேன்சர் டிபார்ட்மெண்ட் போட்டால் இன்றைக்கி கேம்ப் பண்ண போட்டால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இந்த டிபார்ட்மெண்ட் ஏன்னா போனால் நம்ம கேன்சர் நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். அதனால என்னென்னா, முதல் ஒரு ஸ்க்ரீனிங்கை ஃபோனில் எனக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்குது, எனக்கு இருக்குமா, என்ன டெஸ்ட் பண்ணுறீங்களா இது சொல்லுங்கன்னா, நீங்கள் அந்த டாக்டர் போய் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபைண்டிங் கொடுங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் ஸ்க்ரீனிங் இஸ் த பெஸ்ட் வே ஐ கன்சிடர். தட்ஸ் வை டிசீஸ் வில் ஒர்க் அவுட். அப்புறம் நிறைய இன்டர்நெட் வந்துருச்சு, கன்ஃபியூசிங் இருக்குது, குட் பேட் ரெண்டுமே இருக்கும். அதனால் இந்த இதில் வெப்சைட் க்ரியேட் பண்ணி என்னென்ன கேன்சருக்கு என்னென்ன பெஸ்ட்டு, எப்பப்போ எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு என்ன பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷனை வெப்சைட்டில் போடுவோம். ரெண்டாவது நிறைய பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் க்யூர் ஆன பிறகு வாண்ட் டு ஹெல்ப். நீங்கள் யாரை கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து பேசுகிறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தர் கேன்சர் நல்லா ஆயிடுச்சுன்னு பேஷண்ட் ரெடியாக இருக்கும். அது நம்ம சொல்கிறத விட நம்ம சொன்னால் 10%, பண்ணிக்கிட்டு சொன்னது 100%. அதனால முக்கியம் அந்த வெப்சைட்டில் நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து சர்வர்ஸ் போகிறோம், அந்த டெஸ்ட் மோனியில் போடுவோம், ஃபோன் நம்பர் விரும்புகிறவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் போடக்கூடாது. அவங்க யார் ஹெல்ப் நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கோம். அதே மாதிரி சம் பீப்புள் வந்து ஒரு கேன்சர் வந்துடும், போர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் யாராவது சேரிட்டபிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்கள கனெக்ட் பண்ணி பண்ணால் போதும். அல்லது நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, அது கன்சல்ட் பண்ணுறாங்க, நீங்கள் போகணும்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணணும்னு நம்ம பண்ண முடியாது, ஏன்னா ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டல். ஆனால் அதே சமயத்தில் நம்மளும் அந்த ரூரல் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த இது போர் பீப்புளுக்காக கோயம்புத்தூரில் எனி கேன்சர் பேஷண்ட், தமிழ்நாட்டில் ஆந்திரா கேரளா யார் வந்தாலும் போராக இருந்தால் 100% ஃப்ரீ ஆஃப் இன்க்ளூடிங் மெடிசின் கொடுத்து நாங்கள் பண்ணுறதுக்கு ரோட்ரி வந்திருக்காங்க நண்பர்களாக. அந்த ரோட்ரி ஜெம் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து குளோபல் கிராண்ட்னு சேங்ஷன் ஆகி இந்த வருஷம் 100 கேஸில் பண்ணணும். 25 பண்ணிருக்கணும், 75 யார் எங்கேருந்து ரெஃபர் பண்ணிங்கனாலும் ஆனால் போகிற மட்டும் இருக்கணும். இருந்ததுன்னா இந்த லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் பல லட்சங்கள் ஆப்ரேஷனை 0 காஸ்ட்டில் பண்ணித்தர
அதான் இருக்கும். அதே இது டைரக்ட் பண்ணணும் போதுமே. நம்ம ஒரு இடத்துல இங்கே இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் போகிற இடத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுங்கன்னா அது ரெடி. இந்த மாதிரி நம்ம டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஹெல்ப் லைன் தான் இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சந்திரன் மூலம் நான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இது சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸில் கம்ப்ளீட்டாக போகும். அது மட்டும் இல்லை, இது பப்ளிக் பண்ணுறோம். டாக்டர்ஸ்க்கு என்னென்னா இந்த 30th செலிப்ரேஷன் என்ன பண்ணணும், வீட்டில் டைம் இல்லை. சர்ஜிக்கல் டெக்னிக் அந்த மாஸ்டருங்கிறத தாண்டி நிறைய ஒரு நல்ல குணம் அவருக்கு இருக்குது. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டர் பூட்டி வச்சுட்டு லேப்ரோஸ்கோப் பண்ண சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க டெக்னிக் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, மற்றவங்க கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் அவர் அப்போ ஃபஸ்ட்டு பழகின அந்த ஒரு 100 சர்ஜரி முடித்த உடனேயே கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த டெக்னிக் எல்லாத்துக்கும் தெரியணும், அது எல்லாத்துக்கும் போகணும். அதாவது அந்த மாஸ் டு மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மினிமல் அக்சஸ் சர்ஜரி டு த மாஸ்டர்ஸ், அப்போ தான் பெனிஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த மனசு இருந்துச்சு. அது ஒரு மெயின் ரீசன், அது ஒன்று. அப்புறம் எத்திக்கலுங்க, அதாவது ஒரு தப்பாக எதுவுமே பண்ணினதில்லை. அந்த தப்பான சர்ஜரி அந்த கரெக்டானதாக இருக்கும். அந்த எத்திக்கல் ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு குணம் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு ரீசெண்டாக பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில், லிவர் கான்ஃபரன்ஸ். ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் வர வேண்டியது, கம்பெனி டெமோ கொண்டு வர வேண்டியது வரல. அந்த சர்ஜன் கூப்பிட்டாரு, சார் எனக்கு பிஹெச் வேணும், ஜெம்லேருந்து கொடுக்க முடியுமான்ட்டு. சார்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி கேட்குறாங்க சார், என்ன பண்ணுறது. யூஸ்வலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கான்ஃபரன்ஸ் நடத்தினா இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒரு பொறாமையாக தான் பார்ப்பாங்க. அந்த டைமில் சார் என்ன சொன்னார், இல்லை அது உடனே கொடுத்துடு, அது சொன்னோன்னா சொன்ன வார்த்தை உடனே கொடுத்துடுனாரு. அப்புறம் நான் உள்ளே போய் தேட்டரில் போய் அந்த சிஸ்டர்கிட்ட பேசிட்டு, சிஸ்டர் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, கொண்டு போனேன். இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும், பெரிய மிஷின் அது. உடனே அப்புறம் எனக்கு மறுபடியும் கால் பண்ணார், இல்லை புதுசு ஒன்று வந்திருக்காது, இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன், அது பழசு லாஸ்ட் வீக் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, லைவ் சர்ஜரி அப்போ அது சரி வராது, நீ புதுசாக கொடுத்துரு. ஸோ புது மிஷின் வாங்கி இன்னும் நாங்கள் ஜெம்மில் ஓப்பன் பண்ணி கூட யூஸ் பண்ணல, அதை கொடுத்துரு கான்ஃபரன்ஸுக்கு, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னேன். மனசு எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் பார்க்கல. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நல்ல குணம், நல்ல இது மாதிரி நிறையா. இது எல்லாத்த ரீசன் இன்னும் அவருக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோன்னா அது மாதிரி அந்த ரீசன் தான் நிறையா. ஈசோவேகஸ் பற்றி ஒரு 2 இது சொல்லிடுறேங்க ஷார்ட்டாக. சார் சொன்னார், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு போய் ஃபஸ்ட்டு பீப்புள்ஸ் காமிச்சோம், ஈசோவேகஸ் காமிச்சோம். நிறைய பேர் ஃபாரினில் அவர் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது, பழனிவேலு அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது, மாறி மாறி சொல்லுவாங்க. கடைசி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பழனிவேலு டெக்னிக் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்தியன் டெக்னிக் அப்படின்ட்டாங்க. ஃப்ரான்ஸ்லாம் போனால் இன்னும் இந்தியன் டெக்னிக்னா தான் தெரியும். செஸ்ட்டை பேசுகிற குக்கரை படுக்க வச்சு செஸ்ட்டுக்குள்ளே ஹோல்ஸ் பண்ணி ஈசோவேகஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன். நிறைய தடவை பண்ணினதில்லை. இன்னும் நம்ம 133 கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் அந்த லேப்ரோஸ்கோபி வழியாக ஈசோவேகஸ் பண்ணுற சர்ஜன்ஸை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20லேருந்து 25 டாக்டர் தான் பண்ணுறாங்க. அது எல்லாமே இங்கே ட்ரெயின் ஆனவங்க தான். ஒரு 4லேருந்து 5 பேர் தான் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சர்ஜரி, அதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. எல்லா பக்கம் யூகேல படிக்காமையே போய் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். அந்த எங்களுடைய ஃபஸ்ட்டு சர்ஜரி அந்த சேஜஸ்னு ஒரு இது இருக்குங்க, சொசைட்டி ஆஃப் அமெரிக்கன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் எண்டோஸ்கோபிக் சர்ஜரிக்கு. ஸோ அந்த இதில் நாங்கள் பெஸ்ட் வீடியோ, எங்களுக்கு ஈசோவேகஸில் பெஸ்ட் வீடியோ கிடைச்சது ப்ரெசென்ட் பண்ணி நியூயார்க்கில். அதை சேஜஸ் டிவி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சேஜஸில் ப்ரெசென்ட் பண்ணதெல்லாம் அவங்க வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய கமெண்ட்டு, அதில் ஒரு 2 கமெண்ட் நாட் ஒன்லி பெஸ்ட் சர்ஜன்ஸ் இன் USA அப்படிங்கிறது. I couldn't see not even a drop of blood in this surgery சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதுக்கு அடுத்த கமெண்ட் இஸ் தேர் டாம் க்ரூஸ் இன் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, திஸ் கை isn't it அப்படின்னு வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு படத்துக்கு மூலம் டாம் க்ரூஸ்னு ஒரு ஹீரோ ரொம்ப ஃபேமஸ். அது என்னன்னா இம்பாசிபிள் மிஷன், அதாவது இது பண்ண முடியாத ஒன்றை எடுத்து பாசிபிள் பண்ணி காமிக்கிறதா அந்த ஸ்டோரி. ஒரு 6 சீரீஸ் வந்துருச்சு. அதில் ஹீரோ பேரை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் உடனே ஒரு சார் ரூமுக்கு போனேன், லேப்டாப்பில் தான் டைப் பண்ணிருந்தாரு. சார் இது மாதிரி போட்டோன்னு சொன்னேன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு டாம் க்ரூஸ் தெரியுமாங்க சார் கேட்டால் தெரியல அப்படின்ட்டாரு. சரிங்க சார் சொல்லி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ என்னன்னா நோ ஹாபி எதுவுமே இல்லை, எப்போவுமே சர்ஜரி சர்ஜரி சர்ஜரி. ஸோ அது மாதிரியே நாங்களும் அப்படியே வளர்ந்துட்டோம். அந்த இன்சிடென்ட் ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கனே நம்மளை பாராட்டி வெப்சைட்டில் போட்ட இன்சிடென்ட் அது. 2வது ஒரு சேஜஸ்ன்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போயிருக்கோம். அந்த சேஜஸோடைய பிரசிடென்ட் பேரி சால்கின் பேர். நாங்கள் சார் நின்றுருக்காரு, ஒரு அமெரிக்கன் சர்ஜன் கை கொடுத்து பேசி ஃபர்ஸ்ட் டைம் கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேரி சால்க் அப்படி கிராஸ் ஆகிறாரு வேகமாக.
டோன்ட் லீவ் திஸ் ஹேண்ட், திஸ் இஸ் மேஜிக் ஹேண்ட் அப்படிங்கிறது. ஒரு சேஜஸ் பிரசிடென்ட் வந்து இவரை பற்றி சொல்றது மேஜிக் ஹேண்ட் அப்படின்னாரு. அப்படி என்ன என்ன அர்த்தம்னா, பண்ண முடியாததை பண்ணி ஒரு சக்ஸஸாக அமெரிக்கனே ஒரு ஒரு அமெரிக்கன் காலேஜே ஒரு வியப்பாக பார்க்குற அளவுக்கு பண்ண ஒரு ஹேண்ட் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது சொல்லிட்டு போகிறதுக்கு. எனக்கு திடீர்னு இப்போ தான் பேசணுங்கிறத சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு 2-3 இன்ஸ்டன்ட் நான் வந்து ஈசவேக சர்ஜரி பற்றி சொல்கிறதுல. ஸோ இந்த இது விழாவில் என்னை ஆனர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அனைவருக்கும். Mohan to digitally inaugurate both one after the other and also release our dedicated cancer helpline number. Could I call all our consultants on stage, please? Gem Hospital consultants on stage, please. Sir. Photo எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வாங்க. Sir, wait, sir. Sir, அப்படி ரெண்டு பேர் அந்த போடுவோம். வைங்க. Sir, கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். டாக்டர் செந்தில்நாதன் கூப்பிடும் போதே சொன்னேன், இது எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, நான் பொருத்தமில்லாதவனா இருப்பேன், கொல்லன் பட்டையில் ஈக்கு என்ன வேலைன்னு யாரும் நினைக்கக்கூடும்.
ஒன்று நான் டாக்டராக இருக்கணும், இல்லை குரோனிக்கல் பேஷண்ட்டாக இருக்கணும், ரெண்டுமே இல்லை. இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் அவர் காரணம் சொன்னார். இந்த காரணம் நியாயமாக இருந்தது. டெக்னிக்கலி I am not in a position to evaluate the work of Dr. Palniveru, but I can understand and feel what he is doing. டெக்னிக்கலாக நானும் டாக்டராக இல்லைன்னா கூட அவரோட வேல்யூ சிஸ்டம் என்ன, அவரோட how he is operating on the சிஸ்டம்ன்றதை டாக்டர் பார்த்தசாரதி சொன்னார். டாக்டர் பார்த்தசாரதி சொன்னார், ஓப்பன் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், நம்ம செய்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொன்னார். ஓப்பன் சீக்ரெட்டாக இருந்தாலும் இவரை மாதிரி டாக்டர்கள் இவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க. அடுத்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முதல் ஸ்டேஜ் வரும், 2வது ஸ்டேஜ் வரும், 3வது ஸ்டேஜில் இருப்பாங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் இனோவேஷன் இவங்களோட போர்ட்டையாக இருக்குது. டாக்டர் பழனிவேலை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. டாக்டர் பித்தோவன் 18th centuryல ஒரு பெரிய இசை மேதை. தினசரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அவரோட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, என்னையா நீ தான் பெரிய இசை மேதையாச்சு, உலகத்தில் உன்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்காக தினம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், 2 காரணங்கள். ஒன்று, நான் அந்த ப்ராக்டிஸ் பண்றதை நிறுத்தினேன்னா 1 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தேன்னா வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கே தெரியும் நான் சரியா பண்ணலன்னு. 1 வாரம் நான் நிறுத்தினேன்னா என் கூட இருக்க கொலீக்கு தெரியும். 1 நாள் நான் நிறுத்தினேன்னா அது எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவரோட நோக்கம் என்னன்னா கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அவரோட திங்கிங் என்னன்னா நான் எவ்வளவு தெரிந்தாலும் இன்னும் தெரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றதுதான் நோக்கம். டாக்டர் பழனிவேலும் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு செட்டில் ஆகல. 90 ஒன்றை கண்டுபிடிச்சாருன்னா ஒவ்வொன்றா போயிட்டே இருக்காரு. இப்போ அவருடைய டூல்ஸ் வச்சுக்கிட்டு, இப்போ சைனீஸ் வந்து சாப்ஸ்டிக்கை வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த 2 ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அவர் உடம்புக்குள்ள என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் அ மேஜிக் பேண்ட் லிட்டரலி. ஆனால் இவரை மாதிரி ப்ரொஃபஷனலி கமிட்டட் ஆளுங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்றது அவரை மாதிரி ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் உள்ள எனக்கு நன்றாக தெரியும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். தமிழில் பாம்பிற்காக பாம்பறியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அவருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, சோதனைகள் இருக்கு அப்படின்றத இன்னொரு துறையில் இருக்கக்கூடிய என்னால் புரிஞ்சிக்க முடியும். நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இல்லைன்னா கூட. என்னோட நல்ல நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி ரொம்ப கமிட்டட் ஆண்டர்பிரனர் நார்த்தில் இருக்காரு. அவர் ஒரு நாள் என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தார், என் ஒய்ஃப் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்னாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டேன். நீ வந்து பிஸ்னஸ் பார்க்குற, உன்னுடைய முதல் ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ், 2வது ஒய்ஃப் வந்து மொபைல் ஃபோன், 3வது ஒய்ஃப் வந்து ஐபேடு, 4வது ஒய்ஃப் தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், ஒருத்தருக்கு 4 மனைவிகள் இருந்தால் எந்த மனைவி மேலே அதிக பிரியம் இருக்கும், கடைசி மனைவியா முதல் மனைவியான்னு கேடு போய் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த மாதிரி குறை சொல்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனலி கமிட்டட் பீப்புளுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ், டைம் ஸ்பெண்டிங் ஃபார் த ஃபேமிலி, மற்றதெல்லாம் ஃபேமிலி ஹஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன். இல்லைன்னா அவர் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. இவரோட சக்ஸஸுக்கு இணையாக அவர்கள் குடும்பத்தினர் பண்ண சாக்ரிஃபைஸ் தான் அவரை இந்த அளவுக்கு செய்ய வச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று எனக்கு மிகப்பெரிய விஷயமாக தெரியறது வந்து, இவர் மலேசியாவில் குடியேறி அங்கேருந்து திரும்பி வந்திருக்காரு. எஸ்எல்சி முடிக்கும் போதே 21 வயசுல முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டருக்கு சேரும்போது 28 வயசு, கடைசியில் 40 வயசுல தான் அவர் சர்ஜரியே குவாலிஃபை ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 30 வருஷத்துக்குள்ள நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது 100 மீட்டர் ரேஸில் எல்லாருமே 60 மீட்டர் ஓடிட்டாங்க, 70 மீட்டர் ஓடிட்டாங்க. இவர் கடைசியாக ஸ்டார்ட் பண்ணி அந்த 100 மீட்டரை முதல்ல எல்லாத்துக்கும் முன்னால் முடிச்சு கோப்பையை இவர் வாங்கிட்டு போயிருக்கார். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. என்னை பொறுத்தவரைக்கும் அவரோட அறிமுகம் கிடைத்ததில் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. இவர் மாதிரி சாதனையாளர்கள் மேலும் மேலும் சாதனை படைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.
ஜெம் மருத்துவமனை சென்னையில் 30 ஆண்டுகளான லேப்ரோஸ்கோபி சர்ஜரியினுடைய விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விழாவின் பொழுது மினிமல் இன்வேசிவ் சர்ஜிக்கல் ஆங்காலஜி, அதாவது சிறுதுளை வழியாக செய்யக்கூடிய புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு மையம் இன்று திறக்கப்பட்டது. இதே சமயம் உணவு குழாய் புற்றுநோய்க்கான சிறப்பு மையமும் இங்கு துவக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஹெல்ப்லைன் புற்றுநோய்களுக்காக இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் எந்த ஒரு பொதுமக்களும் தமிழ்நாடும் இந்தியாவில் எந்த பாகத்திலிருந்தும் எந்த வகையான சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு ஆலோசனை கூட மற்ற உதவிகளையும் செய்வதற்காக இந்த ஹெல்ப்லைன் என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உணவு குழாய், இரைப்பை, கணையம், மலக்குடல், சிறுநீரகம், புராஸ்டேட் போன்ற உறுப்புகள் வரக்கூடிய புற்றுநோய்கள் அனைத்துமே அறுவை சிகிச்சையினால் தான் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் முழுக்க குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது தவிர புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய வகையில் அவ்வப்பொழுது அவர்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதாவது பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் கண்டறிந்து புற்றுநோய் வராமல் கூட தவிர்ப்பதற்கு வாய்ப்புள்ளது. சமீபத்தில் சர்விக்ஸ் சொல்கிற பெண்களுடைய புற்றுநோய்க்கும் கல்லீரல் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் வேக்சின் மூலம் தடுக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. இந்த சிறுதுளை வழியாக வயிற்றினுடைய உறுப்புகளை பன்மடங்கு பார்ப்பதும் புற்றுநோய்களை துல்லியமாக கண்டறிவதும் சாத்தியமாகிறது. அதன் மூலம் அறுவை சிகிச்சை லேப்ரோஸ்கோபி மூலம், ரோபோட்டிக் சர்ஜரி மூலம் முற்றிலுமாக ஆற்றுவது மட்டுமில்லாமல் பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பையும் தவிர்க்கப்படுகிறது. இது உலக அளவில் இன்று முதன்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிகிச்சை முறையாகும். அந்த வகையில் இதுதான் இந்தியாவில் முதன்மையாக சிறுதுளை புற்றுநோய் சிகிச்சை மையம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். வேற கேள்வி